بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனை பார்த்து வாசிக்க தெரியாத மக்களுக்காக குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் நடத்துவதாக அறிவித்து முதல் வாரம் நிகழ்ச்சி முடிந்து இரண்டாம் வாரத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். சென்ற வாரம் அரபு மொழியுடைய எழுத்து அமைப்புகளை குறித்து சில விவரங்களையும், சில எழுத்துக்களை எப்படி எழுதுவது, வாசிப்பது, உச்சரிப்பது என்பதையும் பார்த்தோம். இந்த வாரம் அந்த விடுபட்ட ஆரம்பத்தில் இருந்த அலிஃப் என்கிற முதல் எழுத்தில் இருந்த அந்த எழுத்துக்களை எப்படி எழுதுவது, எப்படி வாசிப்பது, அதனுடைய வடிவத்தை எப்படி புரிந்து கொள்வது என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். முன்னரே நாம் சொன்னபடி அரபு மொழியில் 29 எழுத்துக்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது எழுத்து அலிஃப். இந்த அலிஃப் என்ற எழுத்து எப்படி எழுத வேண்டும் என்று கேட்டால் எழுதி காட்டுறாரு பாருங்க. ஒரு கோடு தான், செங்குத்தாக ஒரு கோடு போட்டால் அது அலிஃப். ஒன்று மாதிரி கூட போடலாம், சும்மா கோடு நீட்டி விடலாம். இதுதான் அலிஃப். அந்த அலிஃபை சொல்லி காட்டுங்க. அலிஃப் அலிஃப் அலிஃப். இதுதான் அந்த அலிஃபுங்கிற எழுத்து. இது முதல் எழுத்து. இரண்டாவது எழுத்து பா. இந்த பா என்ற எழுத்து எப்படி எழுதணும்னு கேட்டால் இந்த எழுதுறதை பாருங்கள். எப்படி எழுதுறாரு? மேலே ஒரு கோடை போட்டு அப்படி வளைச்சி மறுபடியும் இந்த பக்கம் தூக்கி விட்றாரு. ஏறக்குறைய ஒரு சட்டி மாதிரி ஒரு வடிவத்தில் அது வந்திருக்கிறது. அப்போ இந்த தமிழில் பானா எழுதுகிறோம்ல, தமிழில் பானாங்கிறது ஒரு இல்லாமல் சமமாக இருக்குது, கொஞ்சம் வளைவாக இருக்கும். தமிழ் பானா எழுதுகிற மாதிரி தான் இந்த அரபியில் இந்த பாங்கிற எழுத்து. இந்த பாங்கிற எழுத்துக்கு எழுதுகிற விதத்தை தெரிஞ்சுக்கிறங்க. இந்த பா என்ற எழுத்து கீழே ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள். இந்த புள்ளி தான் பா என்பதை தனித்து காட்டக்கூடிய அடையாளம். ஏன்னு கேட்டால் இதே மாதிரி இன்னும் சில எழுத்துக்கள்லாம் இருக்குது, அதில் புள்ளி வித்தியாசப்பட்டுரும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால் இந்த வடிவத்திலும் இருக்கணும், கீழே ஒரு புள்ளி இருக்கணும். இந்த எழுத்துக்கு பேர் என்ன? பா. அதை எழுதி காட்டுங்க. சொல்லுங்க. பா பா பா. இதுதான் அந்த பாங்கிற எழுத்து. அந்த எழுத்துடைய பேர் பா. மூன்றாவது எழுத்து என்னன்னு கேட்டால் இந்த பாவை கூட அழிக்க வேணாம். இந்த பாங்கிற எழுத்துலையே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டா போதும், அடுத்த எழுத்து தாவாயிரும். என்ன சேஞ்ச் பண்ணணும்? அந்த கீழே உள்ள புள்ளி அழிச்சிடணும். அழிச்சிட்டு மேலே 2 புள்ளி வச்சோம்னு சொன்னால் அதுக்கு பேர் தா. அப்போ பா என்பதும் தா என்பதும் ஒரே வடிவமாக இருக்கா? வடிவத்தில் ஒரே மாதிரி இருக்குது. வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பா என்பதற்கு புள்ளி கீழே இருக்கும், தா என்பதற்கு 2 புள்ளி மேலே இருக்கும். இதில் ஒரு புள்ளி கீழே இருக்கும், அதில் 2 புள்ளி மேலே இருக்கும். இந்த புள்ளியை தான் கவனிக்கணும், ஒரே மாதிரி இருக்கும். இது பாவா தாவா என்பதை முடிவு செய்ய என்ன செய்யணும்னு கேட்டால் எத்தனை புள்ளி எங்கே இருக்குது. அப்போ பா என்றால் ஒரு புள்ளி கீழே இருக்கும், தா என்றால் 2 புள்ளி மேலே இருக்கும். அதை எப்படி உச்சரிக்கிறது? அந்த எழுத்தை பாருங்கள், அதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு பாருங்கள். தா தா. என் வாய் பாருங்க. தா. இதுதான் தா. அடுத்தது 4வது எழுத்து சா. சா என்பதும் இதே சாண்டா காற்று வரணும். சொல்லும்போது சா, வாயிலிருந்து காற்று வர்ற மாதிரி சொல்லணும். இந்த சா என்பது பா தா 2 எழுத்து பார்த்தீங்கல்ல, அதே வடிவத்தில் தான் இருக்கும். ஒரு வடிவம் தான் 3க்குமே. வித்தியாசம் என்னன்னு கேட்டால் மேலே ஒரு 3 புள்ளி வச்சுருவாங்க. அந்த 3 புள்ளி வச்சா அந்த எழுத்துக்கு பேர் என்னது? சா. கீழே ஒரு புள்ளி வச்சா பா, மேலே 2 புள்ளி வச்சா தா, மேலே 3 புள்ளி வச்சா சா. இந்த சாங்கிறத எப்படி எழுதணும்னு பாருங்கள், உச்சரிப்பையும் பாருங்கள். சா. நுனி நாக்கு மேல் பல்ல தொடணும்.
சா. வாய் பாருங்க. சா சா. இதான் அந்த சாங் 4வது எழுத்து. அதுக்கப்புறம் 5வது எழுத்து ஜீம். ஜீம் என்ற அந்த எழுத்துக்கு பேர். ஜீம்னா JEEM, ஜீம். அதான் உச்சரிக்கிற முறை. அந்த ஜீம் என்கிற எழுத்து வந்து எழுதுகிற விதம் எப்படின்னு கேட்டால் எழுதிக்கார் பாருங்கள். ஒரு மாதிரி வீயை வளைச்சி விட்ட மாதிரி போட்டு அப்படியே கீழே ஒரு அடி வயிறு மாதிரி போட்டு செஞ்சுருக்குல்ல, இதுதான் ஜீம்ங்கிறது. இதில் வந்து இதே மாதிரி இன்னொரு எழுத்தும் இருக்குது, இன்னும் 2 எழுத்து இருக்கிறது. அதில் முக்கியமாக கவனிக்க இந்த புள்ளியை தான் கவனிக்கணும். இந்த ஜீம் என்பதில் கவனிக்கிற என்னன்னு கேட்டால் இந்த வடிவத்தையும் பார்த்துக்கிறனே, கீழே ஒரு புள்ளி இருக்குதா, புள்ளி வைக்காட்டு ஜீம் ஆகாது, வேறு எழுத்தாக போயிடும். அப்போ இந்த வடிவத்தில் எழுதி விட்டு அதில் என்ன செய்யணும், நடுவில் வந்து ஒரு புள்ளியை வைக்கணும், ஒத்த புள்ளி. அந்த ஒத்த புள்ளி வச்சோம்னா அந்த எழுத்துக்கு பேர் ஜீம். ஜீம் என்றால் அது ஜி ஜூங்கிறோம்ல, அதுக்கு பயன்படுத்தக்கூடியது ஜீம்ங்கிறது. அந்த ஜீம் எப்படி எழுதணும், அதை எப்படி உச்சரிக்கணும்னு பாருங்கள். உச்சரிப்பு பாருங்க. ஜீம் ஜீம், புள்ளி கீழே இருக்கும். ஜீம். இதுதான் ஜீம்ங்கிற எழுத்து. இதே மாதிரியே இன்னொரு தடவை எழுதி புள்ளி அழிச்சிட்டோன்னு வைங்க, அது வந்து ஹா. அந்த எழுத்துக்கு பேர் என்னது, ஹா. ஹாண்ட துண்டையில் இருந்தோம் ஹான்னு சொல்லணும். இது பாருங்கள், ஜீமும் ஹாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஜீம் என்பதும் ஹா என்பதும் ஒரே வடிவமாக இருக்கிறது. வித்தியாசம் என்னன்னு கேட்டால் ஜீம் என்பதில் கீழே ஒரு புள்ளி இருக்கும், இந்த ஹா என்பதில் புள்ளியே இருக்காது, மேலேயும் இருக்காது கீழேயும் இருக்காது, புள்ளி அறவே இருக்காது. புள்ளி அறவே இல்லாமல் இருந்தால் அந்த எழுத்துக்கு பேர் என்னது, ஹா. அதை எழுதி காட்டுங்க, சொல்லி காட்டுங்க. ஹா அடித்தொண்டிலிருந்து சவுண்ட் வரணும். ஹா. நல்லா உன்னிப்பா கவனிங்க. ஹா ஹா. இது இதே மாதிரி இன்னொரு எழுத்து இருக்கிறது. எப்படி பாத்தா சாண்டு 3 எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து ஜீம் என்கிற எழுத்தும் இப்போ ஹா என்ற எழுத்தும் பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்னொரு தடவை எழுதி மேலே ஒரு புள்ளி வச்சிடணும். இது ஹா. இந்த காரி துப்போம்ல அந்த சவுண்டு, இது ஹா. இப்படியான ஒரு சொல்லு நம்ம தமிழ் மொழியெலாம் கிடையாது, அரபியில் இருக்கிறது. தமிழ் மொழியில் இதுக்கு ஈக்குவலாக சொல்லு கிடையாது, வேறு பாஷையிலும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஹான்னு சொல்லுவது வந்து அரபியில் தான் இருக்கிறது, அரபி சொற்களில் தான் வரும். அதனால் இந்த ஹாங்கிறது நமக்கு தமிழுக்கே உள்ள, அரபிக்கே உள்ள இது தனி உச்சரிப்பு. இந்த ஹாங்கிறது என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஜீம் என்பதை போல இந்த ஹா என்பதை போலவே எழுதி அந்த புள்ளியை மேலே வச்சு விட்டுறணும், கீழே புள்ளி இருக்கக்கூடாது. மேலே அந்த புள்ளி ஒத்த புள்ளி வச்சோம் என்று சொன்னால் அந்த எழுத்துக்கு பேர் ஹா. அதை பாருங்கள், எழுதி காட்டுறது. இதுதான் ஹா, புள்ளி மேலே இருக்கு. இது வாசிப்பது எப்படின்னா, ஹா கொஞ்சம் துப்புற மாதிரி. ஹா நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ஹா ஹா. இதுதான் இந்த ஹா என்பதுடைய இது. இப்போ ஒரு ரிப்பீட் வாங்க, இப்போ இந்த சொன்ன வரைக்கும் ரிப்பீட் வாங்க. அந்த பா தா சா அந்த முனையும் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கா. பாங்கிறது, தாங்கிறது, சாங்கிறது 3 ஒரே ஸ்டைலில் இருக்கும். வித்தியாசம் என்ன, மனசில் நல்லா உட்கார வச்சுக்கிறேன். டக்குன்னு கீழே ஒரு இது வடிவத்தை பார்த்துட்டு முடிவு எடுக்கக்கூடாது. கீழே ஒரு புள்ளியா அது பா, மேலே 2 புள்ளியா அது தா, மேலே 3 புள்ளியா சா. இந்த 3 வடிவத்தையும் பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி ஜீம் ஹா ஹா 3மே ஒரே வடிவமாக இருக்கும், உச்சரிப்புக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் வடிவம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த வடிவத்தை வந்து கீழே புள்ளி இருந்தால் ஜீம், புள்ளியை இல்லாட்டி ஹா, மேலே புள்ளி வச்சா ஹா. இது ஒரு வகையான செட்டாச்சா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த எழுத்து தால். அடுத்து என்னது, தால். தால்னா தானா, தானா இல்லை, தால். தால்னு சொன்னால் பந்து, பந்தல். தமிழில் தானாவாக இருந்தாலும் ஒரு இந்த நா வரும்போது வரும்ல உச்சரிப்பு, அந்த உச்சரிப்பாக மாறிடுதுல. இதுதான் தால் என்பது. தால் என்று ஒரு எழுத்து இருக்கிறது. தால்ங்கிற எழுத்து எப்படின்னா சும்மா அவ்வளோதான், வளைச்சி விட்டுருக்குதுல, இதுதான் தால். சொல்லி காட்டுங்க, எழுதி காட்டுங்க. தால் தால் தால். இது தால். தால்னு சொன்னால் தா தி து அது மாதிரி சொல்லுவதற்கு வரக்கூடிய ஒரு சொல்லு. இதே மாதிரி இன்னொரு தடவை எழுதி மேலே ஒரு புள்ளி
வச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தால். தால்னு சொல்கிறோம்ல, அதை வந்து தால் என்று அதை மென்மையான செய்யணும், அதை சொல்லணும். எழுதுறதை பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். தால் என்பதும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அது ரெண்டு எழுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டால் அந்த புள்ளியை கவனித்து தான் வித்தியாசத்தை நிறைய வச்சுருக்குறாங்க. அதுலேயும் புள்ளியை கவனித்து தான் வித்தியாசம், அதுலேயும் புள்ளியை கவனித்து தான் வித்தியாசம், இதுலேயும் புள்ளியை கவனித்து தான் வித்தியாசம். இதை எப்படி சொல்லணும்? தால். அதை சொல்லி காட்டுங்க, எழுதி காட்டுங்க. தால் மேலே புள்ளி வச்சா லால். நல்லா உன்னிப்பாக கவனிங்க. லால் நுனி நாக்கு மேல் பல்ல டச் பண்ண தொடணும். லால். என் வாய் பாருங்க. லால் லால். இது தாலாச்சா. அடுத்தது வந்து அடுத்த எழுத்து ரா. ரான்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு வடிவம் இருக்குது. ரா என்கிற அந்த ஒரு எழுத்தையே ரெண்டு ஸ்டைலில் எழுதலாம். ஒரு ஸ்டைல் என்னென்னு கேட்டால் அந்த கொஞ்சம் பெருசாக எழுதணும், கொஞ்சம் அழிச்சு விட்டு. அப்போ ரா என்பது ஒரு கோடு மாதிரி வளைச்சி விட்ருக்குல, அது மாதிரி ஒரு கோடு போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நிலவு மாதிரி சைடில் இருக்கிற நிலவு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வளைச்சி விட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ரா. அதையே இப்போ இன்னொரு ஸ்டைலாகவும் எழுதிக்கிடுவாங்க. ரெண்டும் ஒரே எழுத்து தான். ஒரு எழுத்தை எழுதுவதற்குரிய ரெண்டு வடிவம், ரெண்டு வெவ்வேறு எழுத்து கிடையாது. இந்த மாதிரி இருந்தாலும் அது ரா தான், இந்த மாதிரி இருந்தாலும் ரா தான். நீங்கள் ரா எழுத சொன்னோம்னா இதை எழுதினாலும் சரியான எழுத்து தான், நீங்கள் அதை எழுதினாலும் சரி தான். ரெண்டில் இதைத்தான் எழுதணும்னு கிடையாது. இந்த இடத்துல இப்படி, இந்த இடத்துல இப்படின்னு கிடையாது. எந்த இடத்துல எழுதினாலும் ரா என்பது இப்படியும் எழுதலாம், அப்படியும் எழுதலாம். இந்த ரா என்பது எழுதனுடைய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ரா இந்த ராணா, தமிழில் ராணா இருக்குல்ல, அந்த ராணாவுக்கு பதிலாக தான் அந்த ரா என்கிற எழுத்து. அதை எப்படி எழுதணும், எப்படி உச்சரிக்கணும்? ரா 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 ரெண்டுமே ஒன்று தான். கடைசி முறை பாருங்க. ரா ரா. இது ராவாயிடுச்சா? இதே மாதிரி இன்னொரு எழுதுங்க. இதே மாதிரி டிட்டோ அப்படி எழுதி ஒரு புள்ளியை மேலே வச்சு விட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் ஜான்றதுக்கு பேர். அதே மாதிரி போடுங்க, மாதிரி ரெண்டுமே ஜா தான். அதாவது ரா என்பதற்கு இரு வடிவம் இருந்துச்சுல, அதே தான் ஜா என்பதற்கும் இரு வடிவம். அதாவது புள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி போட்டு புள்ளி வச்சாலும் ஜா தான், அந்த மாதிரி எழுதி புள்ளியை வச்சு விட்டாலும் ஜா தான். அப்போ ஜா என்பது வந்து ரெண்டு விதமாக எழுதலாம். ரா என்பதை ரெண்டு விதமாக எழுதுகிற மாதிரி ஜா என்பதையும் ரெண்டு விதமாக எழுதலாம். என்ன ரெண்டுக்கு வித்தியாசம்? ராவும் ஜாவும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். எப்படி வந்து ஜீமும் ஹாவும் ஒரே மாதிரி இருந்துச்சோ, அதே மாதிரி இப்போ வந்து தாலும் ஒரே மாதிரி இருந்துச்சோ, புள்ளி தான் வித்தியாசம். அதே மாதிரி ராவும் ஜாவும் என்ன ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன வித்தியாசம்? புள்ளி இருக்கான்னு பார்க்கணும். புள்ளி இருந்தால் ஜா, புள்ளி இல்லாமல் இருக்காங்கல்ல ரா. அந்த எழுத்து வடிவத்தையும் மனசில் வைக்கணும், புள்ளியும் மனசில் வைக்கணும். அப்போ இந்த மாதிரி எழுதி புள்ளி இல்லாட்டி ரா, புள்ளி இருந்தால் ஜா. எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், சொல்லிக் கொடுங்க. ஜா. ரா புள்ளி வச்ச பிறகு ஜா. இது ரா புள்ளி வச்ச பிறகு ஜா. ஜா ஜா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் படிக்கணும். ஜா ஜா. சரியா? இது வந்து இந்த ஜா வரைக்கும் உள்ள எழுத்து. அடுத்தது வந்து ஜாண்டா ஜெட்டு சொல்கிறோம்ல, இங்கிலீஷில் ஜெட்டு உச்சரிப்பு இருக்குல்ல, அதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இந்த ஜாங்கிற எழுத்து எதுக்கு வரும்னு கேட்டால், தமிழில் இந்த ஜாவுக்கு தகுந்த மாதிரி சொல்லு கிடையாது, இங்கிலீஷில் இருக்கும். ஜெட் போட்டு எழுதுவாங்கள்ல அந்த இடத்துல எல்லாம், அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? இந்த ஜாவை போட்டுக்கிறணும். அடுத்தது வந்து சீன். அடுத்த எழுத்து என்ன? சீன். சீன்கிற எப்படி எழுதணும்னு கேட்டால், ஒரு டபிள்யூ மாதிரி இப்படி எழுதி சின்னதாக எழுதி பெருசாக ஒரு வயிறு போடணும். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பேட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க துஆ செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார், மேலப்பாளையம்.
மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட் மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ரூபாய் 30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442276341. தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி, திருச்சி மாநகரின் இதய பகுதியான மத்திய பேருந்து நிலையத்தையொட்டி 300 மீட்டர் இடைவெளியில், ரயில்வே ஜங்ஷன் வெறும் 500 மீட்டர் தூரத்தில். ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் என சுற்றிலும் அனைத்து வசதிகளும் நிறைந்த அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி லக்ஸரி அபார்ட்மெண்ட். 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் ஃபிளாட்ஸ் விற்பனைக்கு தயாராக உள்ளது. விரைந்து புக் பண்ணவும். குறைந்த அளவு ஃபிளாட்களே உள்ளன. தொடர்புக்கு நசீர் ஹுசைன் 9952683888. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. அந்த அடிவயிறு வந்து பெருசாக்கி விட்டுறணும். அப்போ முதல் 2 சுழி சின்னதாக இருக்கும், அடுத்த சுழி நல்லா பெருசாக இருக்கும். இந்த வடிவத்தில் இருந்தால் என்ன செய்யும்? இந்த எழுதியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு ரெண்டு சுழி போட்டு 3வது சுழி நல்லா பெருசாக்கி விட்டுறணும். இந்த மாதிரி எழுதணும்னா அந்த எழுத்துக்கு பேர் சீன். அதை சொல்லி காட்டுங்க. சீன், சீன், சீன். இதுதான் சீன்கிற எழுத்து. சீன்கிறது எதுக்குன்னு கேட்டால், அந்த சாணா, வடமொழி சாணா இருக்குல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறீங்கல்ல, அந்த மாதிரி சாணாவுக்கு பதிலாக இதை பயன்படுத்துவாங்க. சா, சி, சு, அதுக்கு உரியது அந்த சாணா இல்லை. சாங்கிறது அரபியில் கிடையாது உச்சரிப்பு, சா தான் இருக்குது. அந்த சா தான் வடமொழி சா, அந்த சா தான். இப்போ வந்து சீன்கிற எழுத்து எப்படி எழுதியிருக்கிறோம்? 2 சுழியை போட்டு ஒரு பெரிய வயிறு போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி இன்னொரு வடிவம் இருக்குது. இது இருக்கிற மாதிரியே இன்னொரு தடவை எழுதி மேலே ஒரு 3 புள்ளியை வச்சோன்னு வைங்க, சேம் வடிவம் தான், புள்ளி தான் வேறுபடுது. அப்போ இந்த சீன் மாதிரி இன்னொரு தடவை எழுதி ஒரு 3 புள்ளியை மேலே வச்சு விட்டோம்னு சொன்னால் அது ஷீன். இந்த சீன்கிறது சா, ஷீன்கிறது இந்த வடமொழியில் இந்த ஷா இருக்குல்ல, ஷான் போடுவாங்கள்ல, அந்த ஷா மாதிரி உள்ளது இந்த ஷீன்கிறது. இது வந்து இந்த இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இது பாஷாவுக்கு போடுவாங்கள்ல, பாஷா, அந்த ஷா, பாஷை, அந்த ஷாவுக்கு உள்ளது இது அந்த ஷா. அப்போ இதுக்கு பேர் ஷீன், இதுக்கு பேர் சீன், இதுக்கு பேர் ஷீன். வித்தியாசம் அந்த 3 புள்ளி தான். அது சொல்லி காட்டுங்க. 2ஐயும் சேர்த்தா கூட சொல்லி போகிறோம். இது வந்து சீன், மேலே 3 புள்ளி இருக்குது. இது வந்து ஷீன், சீன், ஷீன், புள்ளி இல்லாமல் சீன், 3 புள்ளியோட ஷீன். வாய் பாருங்க, சீன், ஷீன். இது ஒரே இந்த நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், அரபியில் வந்து இந்த வடிவங்களை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு வடிவத்தில் 3 எழுத்து, ஒரு வடிவத்தில் 2 எழுத்து, இப்படி அமைக்கிறதுனால
29 வடிவமே நமக்கு வராது. 20 வடிவம் 15 வடிவத்தில் 50 எழுத்து வந்துடும். புள்ளியை கொண்டு வித்தியாசப்படுத்தி விட்ருவாங்க. அதனால் வந்து இது கற்றுக்கொள்வதற்கு கூட எளிமையானது. ஒவ்வொரு எழுத்துக்கும் வெவ்வேறு வடிவம்னு சொன்னால் 29 வடிவத்தில் மண்டையில் வைக்கணும். இப்போ 29 வடிவம் வைக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு வடிவத்தை வச்சிங்கன்னா 3 எழுத்து, இப்படி வச்சா 2 எழுத்து, அப்படி வைக்கிறனால இந்த வடிவங்கள் குறைஞ்சி உங்களுக்கு எளிமையாக்கி தர்றாங்க. சரியா? இதுக்கு அடுத்து வந்து சாதுன்னு ஒரு எழுத்து இருக்குது. அதுவும் சாணா மாதிரி தான். இந்த சாது எப்படி போடணும் கொஞ்சம் அது எழுதுனா கொஞ்சம் கவனிச்சுக்கிறேன் எப்படி போடுறாங்கன்னு. சாது வேறு போட்டுக்கோங்க. இந்த சாது எப்படி போடுறாங்க பாருன்னு ஒரு 2 தடவை எழுதி காட்டுங்க எப்படி வரணும்னு. எப்படி ஆரம்பித்து எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு மண்டை மாதிரி போடுறாங்களா, அப்படி போட்டுட்டு அப்படியே கீழே ஒரு வயிறு மாதிரி போடணும். இதுக்கு பேர் தான் சாது. இந்த சாதுங்கிற எழுத்து வந்து இதுவும் ஏறக்குறைய சாணா மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரியான உச்சரிப்பு தரக்கூடிய சொல் தமிழ்லையோ ஆங்கிலத்திலே கிடையாது. அரபியில் உள்ள சொற்களுக்கு தான் அது அந்த சாங்கிற உச்சரிப்பு வரும். அது என்னென்னு இப்படி சொல்லுங்கள். ஸ்வாத் வாய் கொஞ்சம் கனமாக படிக்கணும். இது சீன் மாதிரி இல்லை. ஸ்வாத் வாய் பாருங்க. ஸ்வாத் பக்கத்தில் அதே மாதிரி தான். ஸ்வாத் கடைசியில் இது அதே தான். ஸ்வாத் அது எழுதிட்டிங்களா? அந்த சுவாது போட்டிங்கல்ல, இதே மாதிரி தான் இன்னொருக்கா எழுதிட்டு அதில் ஒரு புள்ளி வச்சு விட்ருவாங்க. சுவாதுன்னு எழுதுனீங்கல்ல, இதே மாதிரி தான் வாதுன்னு ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்து என்னென்னு கேட்டால் இந்த வார்த்தை மாதிரியே எழுதி ஒரு புள்ளியை மேலே வச்சோம்னு சொன்னால் அது வந்து வாதுன்னு ஆகிடுது. அது சொல்லி காட்டுங்க. மேலே புள்ளி போட்டால் ஸ்வாத் மேலே புள்ளி வச்சாச்சு. இப்போ இதை வந்து வாசிப்பது வந்து வாத் நுனி நாக்கு மேல் பல்ல இங்கே இங்கே பாருங்க, வாய் பாருங்க. மேல் பல்ல வந்து தொடுது அப்படி. வாத் 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 இது வந்து எடுத்தாச்சா. அடுத்து வந்து தோண்டு ஒரு தாண்டு சொல்லாமல் கிராஸாக சொல்லணும். அதுக்கு ஒரு தோயின்னு சொல்லுவாங்க நம்ம மக்தபில் போகிற காலத்தில். அவ்வளோதா. அதில் வந்து அந்த எழுத்து வந்து எப்படி எழுதணும்னு கேட்டால் அது எழுத ரொம்ப எளிமையானது தான். போடுங்க, எழுதுங்க. இதான் இவ்வளோ தான். இப்படி கோடு போட்டு இப்படி எழுதிக்கிடலாம். அல்லது இந்த முட்டையை போட்டு அப்புறம் கோடு போட்டுக்கலாம். எழுதுகிற முறை இப்படி போட்டு அப்படி உழைச்சி எழுதணும். இன்னொரு எழுதி காட்டுங்க. முதல் கோடு போட்டாச்சு. அடுத்து இப்படி கீழே முட்டை பி மாதிரி. அவ்வளோதான். இந்த மாதிரி பி இங்கிலீஷ் பியா அந்த மாதிரி அது வந்துச்சுன்னா என்ன வயிறேன். இது வந்து துவா சொல்லி காட்டுங்க. துவா துவா இது வந்து வாய் கனமாச்சுன்னு துவா துவா. இது ஆயிடுச்சா. இதே மாதிரி இன்னொரு எழுதி மேலே ஒரு புள்ளி வச்சோன்னா வேறு எழுத்தா போயிடுவாங்க. இல்லை புள்ளியில் தான் விளையாடுறாங்க மட்டுமே. தோ என்ற ஒரு எழுத்து, அப்புறம் வா லோன்னு சொல்லி தருவாங்க. உங்களுக்கு சொல்லி தரும்போது அதை இருந்தது அது லான்னு சொல்லணும். அந்த எழுத்தை எப்படி வச்சு எழுதி காட்டுங்க. தோ மேலே ஒரு சின்ன புள்ளி வச்சிடணும். வச்சுட்டா வந்து வாத் ஆகிடும். வாத் நுனி நாக்கு மேல் பல்ல இங்கே அதோடைய பல்லுடைய வேறு பகுதிக்கு போய் டச் ஆகும். அப்போ தான் அந்த உச்சரிப்பு வரும். வாத் தோ இது வந்து வா. இது தோ இது வந்து வா. புள்ளி வச்ச பிறகு வா. வாய் பாருங்க. வா வா வா. இதுக்கப்புறம் அடுத்த எழுத்து வந்து ஐன்னு சொல்லுவாங்க. ஐன்னா ஒரு ஏறக்குறைய ஆனா மாதிரி தான். ஆனால் ஐன் தொண்டையிலேருந்து உச்சரிக்கணும். இந்த ஐன்கிற எழுத்து எப்படின்னு கேட்டால் அது ஈஸியாக எழுதி காட்டுங்க. ஐனு அதுதான் 2 பக்கம் இப்படி வளைக்கிறது. அவ்வளோதான். அப்போ ஐனுங்கிறது முதல் வளைவு சின்னதாக இருக்கணும். 2வது வளைவு பெருசாக இருக்கணும். முதல்ல ஒரு வளைக்கிறாங்கல்ல, அது சின்னதாக இருக்கணும். அடுத்த வளைவு அப்படி பெருசாக வயிறு மாதிரி வரணும். இந்த மாதிரி எழுத்து வந்தது ஐன் என்று சொல்வார்கள். இதை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லுங்கள். அடித்தொண்டையிலேருந்து படிக்கணும். ஐன் கையை வச்சு இந்த அடித்தொண்டை தொண்டைக்குழியில் அழுத்தினா அந்த சவுண்ட் வந்துடும். ஐன் ஐன் ஐன். இதெல்லாம் உங்களுக்கு சில உச்சரிப்புகள் தெரியாத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன். அந்த சொற்கள் உங்களுக்கு பரிச்சயம் ஆகிடுச்சின்னு சொன்னால் பழகிக்கிறோம். சரியா? சில உச்சரிப்புகள் வந்து நம்ம தமிழில் இல்லாத உச்சரிப்புகளாக இருக்கும். பழகாத உச்சரிப்பாக இருக்கும்போது ஒரு சொல்வதற்கு சிரமமாக தெரியும். ஆனால் போக போக பழகிட்டோம்னு சொன்னால் அது சாதாரணமாக முடியாந்துடும். இந்த ஐன் என்கிற எழுத்து மாதிரியே இன்னொரு எழுதி மேலே புள்ளி வைக்கணும்.
இந்த ஐன் என்பதில் புள்ளி இருக்காது, மேலேயும் இருக்காது கீழேயும் இருக்காது. அது அந்த ஐன் மாதிரி எழுதி மேலே ஒரு புள்ளி வச்சுக்கன்னு சொன்னால் அது கைன் காங்கிறோம்ல, அந்த கைன்ற அந்த எழுத்துக்கு பேர். அது வித்தியாசம் காட்டுங்க அப்படின்னு. இது ஐன்னு, ஐன் மேலே இந்த மேலே புள்ளி வச்சா கைன். என் வாய் பாருங்க, கைன். ஐன் மேலே புள்ளி வச்சா கைன். கைன் நல்லா உன்னிப்பாக கவனிங்க. என் வாய் பாருங்க, கைன். இந்த ஐன் கைன் இந்த எழுத்துக்கள் எல்லாம் கூட தமிழ் சொற்களில் வராது. இந்த உச்சரிப்பு தரக்கூடிய சொல்லு தமிழில் கிடையாது. அரபியில் இது மாதிரியான சொற்கள் வரும். நம்ம அரபியில் வாசிக்கும் போது அப்படி உச்சரிச்சிக்கிற வேண்டியது. அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால் ஃபா. அடுத்து எழுத்து என்னது? ஃபா. ஃபா என்றது எப்படி எழுதணும்னு கேட்டால் அந்த பா எழுதுனீங்கல்ல அதே மாதிரி தான். ஆனால் மேலே ஒரு குண்டூசி மாதிரி ஒரு மண்டை ஒன்று இருக்கணும். இந்த ஃபா என்பதற்கு அந்த பா எழுதுன மாதிரி பா தா சா 3 எழுத்து பார்த்தோம்ல அந்த மாதிரி வடிவத்தில் தான் எழுதுவாங்க. எழுதி இந்த வலது பக்கம் உள்ள இதில் முனையில் என்ன செய்யணும், ஒரு சின்னதாக ஒரு மண்டையை போட்டுருவாங்க. போட்டாச்சு. இது இப்படி பெருசாக வரலாம், சின்ன அளவுலாம் இருக்கலாம், அந்த ஓட்டை தெரியாத அளவு கூட இருக்கலாம். அப்படி தான் அதிகமாக வரும். இந்த முட்டை வராமல் கூட அப்படி இப்படி லேசாக சுழிச்சிருந்தா போதும். இந்த மாதிரி இருந்தால் அந்த எழுத்துக்கு பேர் என்னது? ஃபா. இப்படியும் போடலாம், பெரிய மண்டையாகவும் போடலாம், குறைஞ்சபட்சம் ஒரு குண்டுசி மாதிரி கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த எழுத்துக்கு அந்த புள்ளியை தான் பார்க்கணும். மேலே ஒரு புள்ளி, அந்த புள்ளி எங்கே வைக்கணும்னு கேட்டால் இந்த பா தாவுக்கு வைக்கிறது சென்டரில் வைக்கணும். பா கீழே வச்சுன்னா நடுவில் வைக்கணும். தாவில் புள்ளி வச்சா நடுவில் வைக்கணும் 2 புள்ளிங்க. சாவில் 3 புள்ளி நடுவில் வைக்கணும். இந்த ஃபாவுடைய புள்ளியை நடுவில் வச்சிட விட்றாது, மண்டையில் வைக்கணும். இந்த ஃபாவுடைய புள்ளி எங்கே இருக்கணும்னா இந்த இடத்துல வைக்கணும். இங்கே நோண்டி வச்சிடக்கூடாது, இந்த இடத்துல ஒன்றே வைக்கணும். ஃபாங்கிறதுக்கு புள்ளி வச்சீங்கன்னா அந்த பா மாதிரி எழுதி புள்ளியை தலைக்கிட்ட வைக்கணும். தலை வாழ்ந்து தலைன்னு வச்சுக்கிறங்க, அதை வாழ்ந்து வச்சுக்கிறங்க. அப்போ தலைப்பகுதியில் என்ன செய்யணும், அந்த புள்ளியை வச்சோம்னா அதுக்கு பேர் ஃபா. சொல்லுங்க. இது ஃபா. வாய் மூடிட்டு காட்போற மாதிரி சவுண்ட் வரணும். ஃபா. ஃபா. என் வாய் பாருங்க, ஃபா. இது ஃபாவாயிடுச்சா? இந்த எழுத்து இங்கிலீஷில் ஒரு எஃப் மாதிரி, எஃப் இப்போ ஃபாதர், அதுக்கெலாம் அந்த ஃபாவை போட்டு எழுதலாம். அதுதான் ஃபாங்கிறது. இதுவும் தமிழில் கிடையாது ஃபாங்கிறது. அக்கனா போட்டு பானா போடுவாங்க இது நவீன காலத்தில். ஆனால் தமிழில் இந்த ஃபாங்கிற உச்சரிப்பு இல்லை. அடுத்தது என்னென்னு கேட்டால் காஃப். காஃப். காஃப்னு ஒரு எழுத்து இருக்குது. காஃப் என்ற எழுத்து இந்த ஃபா மாதிரி இருந்தாலும் தனியாக எழுதும்போது கொஞ்சம் வயிறு பெருசாக்கணும், அவ்வளோதான். இந்த ஃபா மாதிரியே தான் இருக்கணும். ஃபாங்கிறது கொஞ்சம் நீள் வடிவத்தில் இருக்குது. அந்த காஃப் என்பது கொஞ்சம் வயிறு பெருசாகும், வயிறு கொஞ்சம் பெருசாகும். அப்படி எழுதணும்னா இந்த எழுத்துக்கு பேர் காஃப். வித்தியாசம் என்னன்னு கேட்டால் 2 புள்ளி. இந்த ஃபா என்பதற்கு மண்டையில் ஒரு புள்ளி வைக்கிறோம். இந்த காஃப் என்பதற்கு தலையில் 2 புள்ளி வைக்கிறோம். ப்ளஸ்ஸு கொஞ்சம் வளைவை கொஞ்சம் அதிகமாக்குறோம். அதாவது ஃபாவில் இருந்ததை 2 ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃபாவும் காஃபும். இதில் ஒத்த புள்ளி, அது 2 புள்ளி. அதில் சில நேரத்தில் 2ஐயும் சமமாக கூட எழுதுவாங்க. இந்த வயிறை கூட பெருசாக ஆக்காமல் கூட எழுதுவாங்க. எழுதுனாலும் காஃபுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இல்லாமல் இப்படி எழுதுனா கூட காஃபு தான். இந்த ஃபா எந்த மாதிரி எழுதுகிறாங்களோ அந்த மாதிரி எழுதி 2 புள்ளி வச்சாலும் அது காஃப் ஆயிரும். அல்லது வயிற்றை கொஞ்சம் பெருசாக்கி விட்டு எழுதுனாலும் அது காஃப் ஆயிரும். இந்த காஃபை 2 விதமாக எழுதலாம், சொல்லி காட்டுங்க. இது ஃபா. இது 2 புள்ளியோடு இருக்கும்போது காஃப். வாய் நல்லா கனமாக இருக்கணும். காஃப். இது காஃப். 2 ஒன்று தான். இது வயிறு இல்லாமல் ஃபா மாதிரி, ஆனால் மேலே 2 புள்ளி. இது காஃப். 3 ஒரே வார்த்தை தான். காஃப். காஃப். என் வாயை பாருங்க, நல்லா கனமாக படிக்கணும். காஃப். இந்த எழுத்தும் நம்ம தமிழ்ல எல்லாம் கிடையாது. இந்த உச்சரிப்பு வரக்கூடிய சொற்கள் தமிழில் கிடையாது. அரபியில் தான் என்ன செய்யுங்க, ஹலக்க, அந்த காங்கிறதுலாம் அங்கே தான் வரும், தமிழ் மொழியில் வராது. அந்த எழுத்தை வாசிக்கும் போது கரெக்டாக உச்சரித்து பழகிக்கலாம், போக வந்துடும். ஆரம்பத்தில் ஒரு மாதிரி என்ன இப்படி முக்கியக்கிட்டு சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. நம்ம மொழியில் இல்லாத சொல்லாக இருக்கிறதுனால நம்ம கேள்விப்படாத உச்சரிப்பாக இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியும். பழகிட்டால் எல்லாம் சரியாக வந்துடும்.
அப்போ சொல்ல சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிறாங்கல்ல. தமிழ்ங்கிறது நாப்பழக்கம், தமிழுக்கு மட்டும் உள்ளது இல்லை, எல்லா மொழியுமே நாப்பழக்கம் தான். நாவு பழகிருச்சுன்னா ஈஸி.